தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையினா இல்லாத வார்த்தைகளையும் அர்த்தமில்லாத ஒரு சொற்களையும் சொல்கிற ஒவ்வொருவருக்குமே உண்டான விஷயம் சொல்கிற கேளுங்க. மானங்கெட்டத்தனம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மானங்கெட்டத்தனம் அப்படின்னா அந்த மானங்கெட்டத்தனத்தை கம்ப்ளைண்ட் பண்ணால் ஜெயிலில் கழுதிங்கிறதுக்கு உண்டான விஷயம் அது மானங்கெட்டத்தனம்ங்கிறது. புரியுமா? ஒரு முயற்சி ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று பண்ணுறேன், பண்ணும் பொழுது நீங்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் பேசுகிறாங்க, அவனை சாந்திங்க பேசுகிறாங்க, இல்லைன்னா வேறு எவனவனோ பேசுகிறாங்க. அது யார் பேச்சையும் கேட்காம என்னத்தை தான் அவமானப்படுத்தினாலுமே அவன் பாட்டுக்கு செய்யறதவே செஞ்சுட்டுக்கிறாங்கிறது மானக்கட்டத்தனம் கிடையாது. அவனுக்கு உரிய விஷயம் அவன் செய்கிறான், அவ்வளோதான். யார் பொழப்பையுமே கெடுத்து ஒரு விஷயம் செய்ய போகிறதில்ல. யார் காசுலையுமே ஆட்டை போட்டி வாழ்கிறது கிடையாது. திருடி பொழைக்கிறதில்ல. அவனோட உரிமையில் அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இல்லைன்னா ஒன்று புதுசாக ஏதோ ஒன்று செய்தாலும் சரி செய்யலாம். அது அரசு குறுக்கிடாது. எவனாச்சியும் பொழப்பு கேட்கறது ஏமாத்துறது, திருட்டுத்தனம், மொள்ளமாத்தனம், கேடு கெட்டத்தனம், அடுத்து நடித்து பிழைக்கிறது, இதுக்குத்தே தண்டனை கிடைக்கி. அதுதான் மானக்கெட்டத்தனம். புரியுதுங்களா? சொந்தக்கார ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்தாலும் ஃபஸ்ட்டு திட்டுறது முகம் தெரியாதவன் கிடையாது, சொந்தக்காரன் தான் திட்டுவான். அந்த சொந்தக்காரனே திட்டாத பொழுது, சொந்தக்காரனே பேசாத பொழுது அது ஒரு உருப்படியான விஷயம். சரிங்களா? மானக்கெட்டத்தனம் இதெல்லாம் மானக்கெட்டத்தனம் கிடையாது. அதாவது ஒரு சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான், பாத்த பக்கலாம் படுத்து கிடக்கிறேன், ஊரே வேசுது, நாடே வேசுது, உன்னை பற்றி உன்னை பெத்த நேரம் அப்படின்னு அப்பனாத்தா வேசுது, அது மானக்கெட்டத்தனம். அவன் விளையாட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று ஓடுறான், குதிக்கிறான், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறான், இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறாங்க இது தேவையில்லாத வேலை, பொழப்புக்கு எடுக்கிற வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த பேச்செல்லாம் அப்பனாத்தா காதில் உழுகுது. இப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க. நான் மானத்துக்கு இருக்கிறேன், மானம் கெட்டவனேங்கிறதும் மானம் கெட்டது கணத்தனம் கிடையாது. சரிங்களா? ஒரு பிடிச்ச விஷயத்த விடாமுயற்சியாக செய்யும் பொழுது மானம் கெட்டத்தனம் கிடையாது. அது பேசுகிறவனுக்கு அர்த்தம் தெரியாமல் பேசுவது மானம் கெட்டத்தனம் என்பது ஜெயிலில் கழுதிங்கிறதுக்கு சமம். சரிங்களா? அவன் சொத்தை பிடிங்கி திங்க எல்லாம் பண்ணுறதுனால அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தூக்கி உள்ளே வைப்பாங்க. விசாரணைங்கிற பேரில் இருக்குது. அவங்க விசாரிக்கும் போது மாட்டுவான். திருட மானம் கெட்டவங்கிறவன் திருட. சரிங்களா? நிறைய பேர் தெரியாது, அர்த்தமே தெரியாது. உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லும் பொழுது அது புரியலைன்னா, நான் எவ்வளோ பேசுகிறேன், அவன் பேச உலகமே பேசுது, நல்லா இல்லைன்னு சொல்லுது, நல்லா இருக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் மானம் கெட்டத்தனம் கிடையாது. பிடித்ததை செய்யும் பொழுது ஒருத்தன் எதாக இருந்தாலுமே வெளிப்படுத்தணும். ஒரு வேலையாகட்டும்,